சிறகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மீனா இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி இருந்துட்டு செலிப்ரிட்டியை கூட்டிகிட்டு வரதுக்காக போனும்போது அவங்க கேட்ட பண விஷயத்த சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு செலிப்ரிட்டிலாம் எதுக்கு, நானே ஒரு விஐபி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போல்லாம் யூடியூப்பில் ட்ரெண்டில் இருக்கிறவங்க தான் அவங்க தான் இப்போ செலிப்ரிட்டியாக இருக்காங்க. ஆனால் அவங்க படத்தில் நடிக்கிறத விட சினிமா கதையில் நடிக்கிறத விட அதிகமாகவே பணத்தை கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. உடனே முத்து இருந்துட்டு அவங்களாம் அப்படிதாம்மா சம்பாதிக்கிறாங்க. நீ நான் ஒன்று சொன்னால் பெருசாக தப்பாக எடுத்துக்க மாட்டேல்ல. அப்பா ரொம்பவே நல்லா வாழ்ந்த மனுஷன். அவர் கையால் ஓப்பன் பண்ணியனா கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் ரொம்பவே நல்லா ரன் அவுட் ஆகும். ஏன்னா அவர் தொடங்கி வச்ச எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, முத்து நீ பேசுகிறது ரொம்ப தப்பு. நான் உன்னுடைய அப்பா, நீ அதனால் சொல்கிறதுல எல்லாமே சரிதான். அதுக்காக செலிப்ரிட்டி நாமளும் ஒன்றும் ஆகிட மாட்டோங்கல்ல. என்னை போய் யாருக்கு தெரிய போகுது, மற்றவங்களுக்கு தான் தெரியாது. தெரிஞ்சவங்க இந்த கடையை பற்றி சொன்னால் இன்னும் கொஞ்சம் வியாபாரம் அதிகமாகும். அதை தான் ஸ்ருதி யோசிக்குது. ஸ்ருதி யோசிக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஸ்ருதி இருந்துட்டு, அங்கிள் பேசாமல் நீங்கள் எல்லாருமே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதை ஒரு நல்ல வியூஸாக கொடுங்க, நான் அதை வீடியோ எடுத்து ட்ரெண்டில் போடுறேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்லிடுறாங்க. அத்தையை அதுக்கு முன்னாடி டான்ஸில் ஆட வைக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களும் ரெஸ்டாரண்ட்டை பற்றி பேசிட்டோம், அதையும் வீடியோ எடுத்து போட்டால் கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் ரொம்பவே நல்லபடியாக ரன் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. செலிப்ரிட்டி கேட்டதை விட அந்தளவுக்கு எனக்கு பணம் கொடுக்க வேணாம், அதில் பாதி அமௌண்ட் கொடுத்தா கூட எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் ஸ்ருதி இருந்துட்டு, நீங்கள் அமௌண்ட் கேட்குறீங்களா மீனா, அத்தை அமௌண்ட் கேட்டால் ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன பேசுவாங்க, என்ன சொந்த மருமக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறா, அதுலேயே அவங்க வருமானம் கேட்குறாங்கன்னு சொல்லி அத்தையாக தான் தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்களா இல்லை நீ சொல்கிறியாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயை ஒரு பக்கம் கேட்குறாங்க. மீனா கிட்ட எதுக்காக இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க, மீனா கரெக்டாக தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா மனோஜ் இருந்துட்டு, நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது தான் ரவிக்கு பிடிக்கலையே, அப்புறம் எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரவிக்கு இப்போ வேணால் பிடிக்காமல் இருக்கலாம், கண்டிப்பாக ரவி நான் சொல்கிறத தான் கேட்பான். இப்போ வேணுமானா ரெஸ்டாரண்ட்டுக்கு வராமல் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு வர தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லிடுறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு 2 பேருமே சேர்ந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணால் தான் அது நல்லபடியாக ஆரம்பிக்கும், முடிவும் நல்லபடியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரவி இருந்துட்டு, நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணி தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தோம், ஆனால் லாஸ்ட்டில் எங்களுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரவி சமாதானம் ஆகி அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் மீனா இருந்துட்டு முத்துக்கிட்டு போயிட்டு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன், வந்ததுக்குள்ளேயே இங்கே இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து ஆகிடுச்சு, நம்ம வீட்டில் பஞ்சாயத்து இல்லைன்னா தான் அதிசயம், எப்போவுமே இந்த பஞ்சாயத்து இருக்கிறது தானே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மீனா இருந்துட்டு நான் வர வழியில் சீதாவை பார்த்துட்டு வந்தேங்க அம்மா வீட்டில், அவள் கிருஷியை பற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னால் கவுன்சிலிங் கொடுத்தாக்க கண்டிப்பாக கிருஷியோட மனசில் என்ன இருக்குது, என்ன குழப்பம் இருக்குது, எதுக்காக அவன் இவ்வளோலாம் கோவப்படுறான்னு நம்ம தெரிஞ்சுக்கலான்னு சீதா தாங்க சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் கூட நிறைய படத்துலலாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறாங்க. நம்மக்கிட்ட சொல்லாத விஷயத்த கூட கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கிருஷ் சொல்லிடுவான், அதை நம்ம என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ரோகிணி கேட்டுடுறாங்க. இவங்க என்னை நிம்மதியாகவே வாழ விட மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் ரொம்பவே கோவப்படுறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா ரோகிணியும் மகேஷும் ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்காகடி இவ்வளோ டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கிருஷை இவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வர போகிறாங்க. டாக்டர்கிட்ட என்னை பற்றி இவன் என்ன சொல்ல போகிறானே எனக்கு ஒன்றுமே புரியல, அதனால தான் நான் இங்கே இந்த முத்துவ மீனாவாலையும் தான் எனக்கு பயங்கர பிரச்சனை, தலைவலி, ப்ரெஷரு எல்லாமே வருது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
அதுக்கடுத்து தான் அவங்க வரத பார்த்தோன்னா போய் மறைஞ்சிக்கிறாங்க. சி முத்து வந்து கிரிஷ வந்து சேஃபா கூட்டிட்டு வராரு. சீதாவ பார்த்தோன்னா, "நான் அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிட்டேன். நீங்க போய் டாக்டர பார்க்கலாம்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. ரோகிணி வரத பார்த்தோன்னே, "என்னங்க நீங்க இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்க வேற ஒரு டாக்டர பார்க்கறதுக்காக அப்பாயின்ட்மெண்ட் கேட்டிருந்தாங்க. நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "நீங்க போய் டாக்டர பார்த்துட்டு வாங்க." அப்படின்ற மாரி சொன்ன உடனே, கிரிஷ வந்து சீதா கிட்ட விட்டுட்டு மீனாவும் முத்துவும் கிளம்பி போறாங்க. சீதா இருந்துட்டு, "உங்களுக்கு பார்த்த டாக்டர் வந்துட்டாங்களா? நான் போய் பார்த்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு, சீதா வந்து கிரிஷ ரோகிணி கிட்ட விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போறாங்க. ரோகிணி கிரிஷ் கிட்ட போயிட்டு டாக்டர் என்ன கேள்வி கேட்டாலையும், எங்க அம்மா துபாயில இருக்காங்க. அவங்க பேரு கல்யாணி. இத தவிர நீ வேற எதையும் சொல்லக்கூடாது." அப்படின்ற மாரி சொல்லிக் குடுக்குறாங்க. கிரிஷும் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா முத்து, மீனா வந்துடுறாங்க. உடனே கிரிஷ வந்து உள்ள கூட்டிட்டு போறாங்க. ரோகிணியும் டாக்டர பார்த்துட்டு வந்துடுறாங்க. கிரிஷ் வந்து டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்தோன்னே, அவனுக்கு அவங்க அம்மா கூட இல்லன்னு தான் ஒரு வருத்தமா தவிர, மத்தபடி அவனுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா, கிரிஷோட அம்மா எங்க இருக்காங்க? இப்ப ஏன் அவங்க கிரிஷ் கூட இல்ல? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்களுடைய அம்மா துபாயில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால கிரிஷ் கூட அவங்களால இருக்க முடியல அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவன் ரொம்ப சின்ன பையங்க. பெத்தவங்கள தேடிட்டு இருக்கான். அப்பாவும் இல்ல, அம்மா இருந்தும் கூட இல்லன்ற கோவம் அவன் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு. அந்த கோவம் தான் அவன இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இந்த வயசுல பெத்தவங்க கூட இருந்து பார்த்துக்கணும். அதனால அவங்க அம்மா உடனடியா கிளம்பி வர சொல்லி, "கிரிஷ கூட இருக்க சொல்லுங்க." அப்படின்ற மாரி டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க. ரோகிணி ஆனா எதுவுமே கேர் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, மகேஷ் கிட்ட ரோகிணி போயிட்டு டாக்டர் சொன்ன விஷயத்த வந்து சொல்றாங்க. "இதுக்கு எதுக்கு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்? நானே விஷயத்த சொல்லியிருப்பேனே! நீ கூட இல்லன்னு தான் அவன் இவ்ளோ கோவத்தையும் காட்டிட்டு இருக்கான். நீ கூட இருந்தா சரியா போயிடும். நான் எப்படி அவன என் கூட வச்சுக்க முடியும்? எனக்கே என்னை பத்தின உண்மை தெரிஞ்சதுன்னா, எனக்கே முதல்ல அந்த வீட்ல இடம் இருக்காது. என் பயத்த உன்கிட்ட சொன்னாலே உனக்கு புரியவும் புரியாது." அப்படின்ற மாரி ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. "சரி வா, ஸ்கூலுக்கு போகலான்னு" சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கிரிஷுக்காக. அதுக்கு அடுத்ததா போலீஸ் 2 பேரு நேரா மேனேஜ்மெண்ட்ல போறாங்க. கிரிஷ் வந்து ஒரு பெரிய இடத்து பையன பூச்சட்டியால அடிச்சதுனால, அவங்க அப்பா எஸ்பி மூலமா கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. கிரிஷ நாங்க அரெஸ்ட் பண்ணணும், அவன விசாரிக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவன் சின்ன பையன், ஏதோ அவங்க அம்மா மேல இருக்கிற கோவத்துல இப்படி பண்ணிட்டான். இன்னொரு தடவை இப்படி பண்ண மாட்டான், விட்டுருங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. நாங்களால எதுவும் பண்ண முடியாது. அவங்க கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. நாங்க விசாரிக்கிறேன்ற முறையில நாங்க விசாரிக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. உடனே அவர் இருந்துட்டு, "சரி நீங்க வெயிட் பண்ணுங்க. கிரிஷ் வர டைம் தான்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து மகேஷ்க்கு வந்து கால் பண்றாங்க. விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. இத கேட்டோனே ரோகிணி வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில அடுத்தடுத்து என்னலாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.